இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்திய தாக்குதலில் காயமடைந்துள்ளார் என்றும் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்றும் மத்திய கிழக்கு பகுதியில் தகவல்கள் பரவின. இதில் அவருக்கு வீரர்கள் உதவிடும் காட்சி பதிவாகியுள்ளது. அவர் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் அவர் காயமுற்றார் என்றும் இதுவே அவருடைய கடைசி புகைப்படம் என்றும் பலர் கூறுகின்றனர். எனினும் இது ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்ட காட்சியாக இருக்கலாம் அல்லது டிஜிட்டல் உதவியுடன் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கக்கூடும் என்றும் தாக்குதலில் நெதன்யாகு காயமடைந்ததற்கான ஆய்வு செய்யப்பட்ட தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்றும் அதற்கு பதிலாக கூறப்பட்டது. சமூக ஊடக பயனாளர்கள் சிலர் போரின் போது அவர் கொல்லப்பட்டு விட்டார் அல்லது காணாமல் போய்விட்டார் என தகவல்களை பரப்பியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் நேற்று வெளியிட்ட செய்தியில் இது பொய்யான தகவல், பிரதமர் நெதன்யாகு நன்றாக உள்ளார் என பதிலளித்துள்ளது. இந்த மரண வதந்திகளுக்கு இடையே நெதன்யாகு மற்றொரு வீடியோவை வெளியிட்டார். அதில் அவர் மக்களுடன் மக்களாக ஒன்றாக நின்றபடியும் அவர்களுடன் உரையாடிக் கொண்டும் இருக்கின்றார். இந்நிலையில் நெதன்யாகுவின் மோதிரம் கண நேரத்தில் மறைந்ததா என சமூக ஊடக பயனாளர்கள் சிலர் ரோல் செய்து வருகின்றனர். நெதன்யாகுவின் கையில் இருந்த மோதிரம் கண நேரத்தில் மறைந்து மீண்டும் தோன்றுவது போல காணப்படும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இந்த வீடியோவில் காணப்படும் இந்த விசித்திர தருணம் குறித்து பலரும் கேள்விகள் எழுப்பி வருகின்றனர். இது வீடியோ எடிட்டிங் பிழையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற விவாதமும் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உண்மையான காரணம் குறித்து தெளிவான விளக்கம் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கு முன்பு கடைக்கு சென்று காபி குடிக்கும் வீடியோவை வெளியிட்டனர். அப்போது தன்னுடைய இரு கைகளையும் அடுத்தடுத்து உயர்த்தி காண்பித்து 5 விரல்கள் உள்ளன என காட்டினார். இந்த வீடியோ குறித்து பலர் சந்தேகம் எழுப்பிய நிலையில் 96.9% அளவுக்கு ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதாக காட்டியதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றது.